வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த 2025 நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி தாங்க. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் 2வது இடத்திலிருந்து 3வது இடமான மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், ஸ்தான பலம் எப்படி இருக்குது, பார்வை பலன் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் இருக்குது, இந்த வருடம் இது சார்ந்து என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பொருளாதாரம், உயர்வு, பதவி சார்ந்த விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இப்போ குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார். குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனக்காரகர், மிகச்சிறந்த வழிகாட்டி, ஆசிரியர், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கம், பண்பு, கருணை இப்படிப்பட்ட சிறப்பு குணங்களை உடையவராக அவர் இருக்கிறார். குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியவர். ஒரு திருமணத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருபலம் இருந்தால் தான் திருமணம், சுபகாரியங்கள் அனைத்திற்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து செய்கிறது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு அப்படிங்கிறவர் நிதித்துறை, நிர்வாகத்துறை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த பகுதிகளையும் கொழுப்பு சார்ந்த பகுதிகளையும் அது மட்டும் இல்லாமல் கணையம் போன்ற உறுப்புகளுக்கு காரணமாக இருக்கிறார். அடுத்து வேற என்ன விஷயங்களுக்கு இவர் வர்றார் அப்படின்னா பதவி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர் பணி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த பணி, கோவில்கள் சார்ந்த பணி, இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த குரு அப்படிங்கிறவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்வைக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கௌரவம், அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கக்கூடியவர். அதே நேரத்தில் சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல், அதற்கேற்றார் போல நடந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்குரிய குணமாகவே இருக்குது. சரி, இவங்க எப்படி இருப்பாங்க இந்த குரு பயிற்சியில் அப்படின்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு பல்வேறு வகையில் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா இவங்களுக்குள்ள ஒரு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்குள்ள முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துருக்குது. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு, வெளியூர் போகிறது, தொழில் சார்ந்த முதலீடுகள் அமைச்சு தொழில் செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றத்தை காண்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படின்னா எது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு தேவைப்படுது இல்லையா? அப்போ வெளிநாட்டுக்கு படிக்க போகிறது, அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது, இடம் விட்டு இடம் மாறிக்கிறது, நீண்ட தூர பயணங்களால் லாபம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருக்குது. அடுத்து தொழில் தொடங்குறது, ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறது, அந்த தொழில் மூலமாக நல்ல வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஈடுபடுது. அப்போ விரயம் ப்ளஸ் தொழில், ஒரு தொழில் சார்ந்த விரயம் பண்ணையில் அப்போ தொழில் மிகப்பெரிய லெவலில் அதிர்ஷ்டகரமாக முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. பதவி, பட்டம் இதெல்லாம் தேடி வருங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்துலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. நன்றி, வணக்கம். கும்பராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசியான உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசி 2-11 இருக்கிறார். 2-11 ஒரு பக்கம் வருமானத்தை தரக்கூடியவர், வருமானத்தின் மூலமாக இன்னொரு பக்கம் லாபத்தை அதிகரிக்கக்கூடியவராக இருக்கிறார்.
இவர் இப்போ உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னா 5ஆம் இடத்துல போய் ஸ்தான பலம் பெற்றிருக்கார். அது மட்டும் இல்லாமல் பார்வை, அவரோட சிறப்பு பார்வையை பெற்ற 9ஆம் பார்வை பெற்றது அப்படிங்கிறது கும்பராசி அன்பர்கள் தான். அப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம், சிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குருவால் ஆதாயம் பெறக்கூடியவர்களில் மிக முக்கியமானவர் நீங்கள் தான், கும்பராசி அன்பர்கள் தான். இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஆதாயம் உண்டு. ஆதாயத்தில் மிகப்பெரிய ஆதாயம் உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை முதல்ல பார்க்குறார், உங்களையே பார்க்குறார். 7.5 சனி காலமாக இருந்தாலும் குருவோட பார்வை பட்டதுனால 7.5 சனி பாதிப்பு அப்படிங்கிறது அவ்வளவாக உங்களுக்கு இல்லை. அந்த பாதிப்புகள்லேருந்து விடுதலையற்றதா பெற்றது மாதிரி தான். ஓகேங்களா? இன்னொரு பக்கம் கடந்த காலத்தில் இருந்த ஜென்மச்சனி பாதிப்பு மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சனி பகவானோட பாதிப்பும் இருக்காது. ஸோ கடந்த காலத்தில் நீங்கள் பெற்ற அனுபவங்கள், கடந்த 2.5 வருடங்களாக இருந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய அனுபவங்கள் தான். இனிமேல் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய வாழ்க்கை அப்படிங்கிறதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை, எதிர்பார்த்த மாதிரி ஒரு பொருள் வரவு, தனவரவு, முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பயப்பட வேண்டாம், ரொம்ப சிறப்புக்குரிய வகையில் இருக்குது. ஏன்னா அவர் 2க்கு 7 இருக்கிறார். நல்ல ஸ்தான பலம் பெற்றவர். அவரோட பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசியிலேருந்து 9ஆம் இடத்தையே பார்க்குறார். 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்தை பார்க்குறாரு. அடுத்து 11ஆம் இடத்தையே பார்க்குறார். அவருடைய ஸ்தானத்தையே அவர் பார்க்குறார். இப்படிப்பட்ட சிறப்புகள் யாருக்கு அமையும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கேள்வி. இப்போ கும்பராசினியர்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வாக இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர், நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, 7.5 சனி காலம் முடிஞ்சதுக்கு பிறகு சனி பகவான் போகையில் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு. இப்போ அள்ளி கொடுக்கறதுக்கு குரு பகவான் வந்திருக்கிறார். பல்வேறு விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். முதல்ல உங்களுடைய பாக்கிய ஸ்தானங்கள், உங்களுக்கு கஷ்டங்கள், உங்களுடைய சிரமங்களுக்கான தீர்வை ஃபஸ்ட்டு கொடுக்குறார். முதல்ல உங்களை சரி செய்கிறார். 7.5 சனியால் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு மணல் ரீதியாக, உடல் ரீதியாக சிரமப்பட்டீங்க இல்லையா, இப்போ உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பரிபூரணமாக கொடுக்குறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கௌரவம், அந்தஸ்து, புகழ், உயர்வு, பேச்சுக்கான மரியாதை, மதிப்பு, இவை அனைத்தும் திரும்ப கிடைக்க போகுது. ஆமாம், ரொம்ப அற்புதமாக இருக்கு. அடுத்து 9ஆம் இடத்தோட பார்வை, சிறப்பு பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசியிலேருந்து 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தான அமைப்புன்னு பேர், அதிர்ஷ்டம்னு பேர். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உங்களோட முன்னோர்கள் மூலமாக தர்ம புண்ணிய காரியங்களின் வாயிலாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாய பலன் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் அவர் கொடுக்குறார். அதே போல் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர் போகணும்னா தாராளமாக போகலாம். கும்பராசி என்பவர்கள் தாராளமாக போகலாம். படிப்புக்காகவோ, தொழிலுக்காக, வேலைக்காக போகலாம். சூப்பராக இருக்கு. அப்பாவோட உடல் ஆரோக்கியம், அப்பாவோட சொத்துக்கள், குலதெய்வ அருள், தெய்வ அனுக்கிரகம், இஷ்ட தெய்வம் வழிகாட்டுதல், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சித்தர் பீடங்கள், குருமார்களோட சந்திப்புகள், ஆசீர்வாதங்கள், இவை அனைத்தும் அற்புதமாக கிடைக்க போகுது. ஸோ மிகப்பெரிய பாக்கியம். அதாவது எதிர்பார்த்த இடத்தை, எதிர்பார்த்த இலக்கை இந்த வருஷம் நீங்கள் அடைஞ்சிருவீங்க. உங்களோட எல்லா விஷயமும் நிறைவேறக்கூடிய மாதம், ஒரு வருடம்ங்க. அது ஒரு சிறப்பான வருடம். உங்கள் மனசில் உங்கள் ஆசைகள், உங்கள் எண்ணங்கள், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், உங்களுக்கு தடையாக இருந்த அனைத்துமே விலகிடுச்சு. இனி தடைக்கு வேலை இல்லை, முன்னேற்றத்துக்கு தான் வேலையாக இருக்குது. இந்த கேது பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து அமர்வார். அதனால நண்பர்கள் மற்றும் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அதே போல் யாரையும் நம்பி முதலீடு செய்யக்கூடாது. உங்களோட ஓன் ரிஸ்கில் உங்களோட நாலேஜில் நீங்கள் செஞ்சுக்கிறது சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அதே போல் போட்டி பந்தயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு அதிலலாம் காலை வைக்க வேண்டாம். அடுத்து பாருங்கள், இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கான காலகட்டம். உங்களை செழுமைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆசைகள் கனவுகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வருடமாக இது இருக்குது. நீண்ட நாள் ஆசை, லட்சியம் இதெல்லாம் நிறைவேற்றிக்கக்கூடிய காலம். லாபம், வருமானம், இதுவரை வருமானமே இல்லை, ஏகப்பட்ட கடன் பட்டாச்சு, சிரமத்தை அனுபவிச்சாச்சு, இருந்த சேவிங்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. படிப்படியாக அவை அனைத்தும் மீண்டும் மீட்டெடுக்கப்படும். திரும்ப திரும்ப அடுத்தடுத்த வேலைகள், தொழில் வாய்ப்புகள் மூலமாக திரும்ப அந்த ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுக்கு வயது மூத்தவர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமாக இருப்பாங்க. ஆலோசனைகள் நல்லாயிருக்கும், வழிகாட்டுதல் செய்வாங்க, அவர்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட விஷயமா இருக்குது. அதே போல் தந்தையார் உறவு முறைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை விரும்புவாங்க. இணக்கமான பேச்சுவார்த்தைகள் வரும். ஆமாம், சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்குது. ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அப்போ குரு பார்வையால் நன்மை செய்யக்கூடியவர். குரு பார்த்தால் கோடி நன்மை. அவர் உங்களையே பார்க்குறார். அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. உங்களோட பாக்கியஸ்தான அமைப்புகளை பார்க்குறாரு, அது அற்புதம். லாப அமைப்புகள், ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்புகளை பார்க்குறாரு. அப்போ முன்னேற்றம் அப்படிங்கிறது தானாக வருது. பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக கிடைக்கும். எல்லாருக்குமே வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் உங்களோட முன்னேற்றம், பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம், பதவிகள் கிடைக்கிறது. ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருக்கவங்க ஆன்மீக பதவிகளும், தொழில் வேலை அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு அது சார்ந்த பதவிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த காலத்தில் நீங்கள் அந்த ஒரு கௌரவமான ஒரு அமைப்பு, பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், பாராட்டுக்குரிய விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ மிக அற்புதமான விஷயம். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சி, மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. வரவு செலவு அப்படிங்கிறதுக்கெல்லாம் செலவு அதிகமாகுது அப்படிங்கிற அமைப்புக்கு இனி வேலை இல்லை. வரவுகள் அதை விட அதிகமாக உங்களுக்கு இருக்கும். முன்னேற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் தொடங்கியாச்சு. ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லெக்கன் அடிப்படையில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த குரு பயிற்சி கூடுதலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.